ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனலைசிஸ் பண்ண போகிறோம்னா NZD CHF சார்ட்டை நீங்கள் நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டாபிக் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட். அதே போல் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்பிளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க இதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக்னு நம்ம சொல்லலாம். சரி, NZD CHF இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் இருந்துச்சு. டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி சரிங்களா, டேட் வேணால் செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஓல்டாக போஸ்ட் பண்ண அந்த சார்ட்ஸ் தான் சரிங்களா. இப்போ வந்து நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா NZD CHFல 1 hour டைம் ஃப்ரேமில் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து நம்மளுடைய ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வந்துடுச்சு. நம்மளுடைய ஜோனுக்கு மார்க்கெட் வந்தோன்னா இது ஒரு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து செல்லில் தான் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்குது சரிங்களா. செல்லில் இருக்கிறப்ப நம்ம வந்து செல் பண்ணுறது வந்து ப்ரோ ட்ரெண்டு, பை பண்ணுறது கவுண்டர் ட்ரெண்டு சரிங்களா. இங்கே 2 ஆர்டர் பிளாக் கொடுத்துருப்பேன். என்ன எதுக்காக அப்படின்னா, அங்கே ஒரு வேளை ஆர்டர்ஸ் எடுத்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டன்ட் டிபியாக வந்து இதை வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி இருக்குது சரிங்களா. மார்க்கெட் வந்து நம்மளுடைய ஜோனுக்கு வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 5 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் சரிங்களா. சேஞ்ச் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்து மார்க்கெட் வந்து வைக்கிது சரிங்களா. இது நீங்கள் வந்து கலெக்ட் ஆகிருச்சு சரிங்களா. இதை வந்து டபுள் டாப்னு சொல்ல முடியுமான்னா டபுள் டாப்னு சொல்ல முடியாது. பட் இதை வந்து தாராளமாக வந்து சொல்லலாம் சரிங்களா. இந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டிங்கன்னா டபுள் டாப்பு, இப்படி எடுத்துட்டிங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கேயே வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்துருவீங்க. என்னென்னா இங்கேயே வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது சரிங்களா. மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம், அதாவது இந்த மாதிரியான விக்ஸ் இருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரியான ஒரு கேண்டில்ஸ் வந்து ஃபார்மேஷன் இருக்கணும். ஏறினதை விட இறங்குனது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் சரிங்களா. அப்போ இருக்கிறப்ப தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம எடுக்க முடியும் சரிங்களா. அப்படி இல்லாமல் நம்ம வந்து இந்த இடத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து சொதப்பறக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஏறினதை விட இறங்குனது நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஆர்டரை எங்கே போடுறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஆர்டர்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. நான் போரிங் கேண்டில் ஆன் பண்ணுறேன். அப்போ 50% ஆர்டர் பிளாக் உங்களுக்கு வந்து தனியாக தெரியும் சரிங்களா. இப்போ வந்து இந்த ஒரு கேண்டில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா. இப்போ வந்து என்ட்ரி வந்து நம்ம வந்து போடலாம் சரிங்களா. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேம் இல்லைங்களா. ஸோ வந்து என்ட்ரி எங்கே, இது நம்ம என்ட்ரி பாயிண்ட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே, டேக் ப்ராஃபிட் வந்து நம்ம ஸ்விங்குக்கு கீழே வரைக்குமே தாராளமாக வைக்கலாம். காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு செல் ட்ரெண்ட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நம்ம செல்லில் தான் எடுக்கிறோம். இது ப்ரோ சரிங்களா. ஸோ அப்படி எடுக்கலாம். பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே எடுக்கிறீங்கன்னா இது ரீசன்ட் டிபி சரிங்களா. இது வரைக்கும் ரீசன்ட் டிபி. அதுக்கு கீழே வந்து போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு உங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நான் வந்து டார்கெட் பண்ணுற மெயின் ரீசனு டபுள் பாட்டம் சரிங்களா. டபுள் பாட்டம் இருக்கிறதுனால இங்கே நம்ம வந்து இங்கே ஒன்று சரிங்களா. டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லிக்விடிட்டி போட்டு எடுக்கிறோம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம செஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. மேக்ஸிமம் வந்து செஷனில் எடுக்கிறதுக்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அவுட் ஆஃப் த செஷன் தான் சரிங்களா. அவுட் ஆஃப் த செஷனில் எடுத்துருக்குறோம். இப்போ வந்து செஷன் என்ட்ரியை நான் வந்து இதுலேயே காட்டுறேன் சரிங்களா. செஷன் என்ட்ரியை ஒரு ஆர்டர்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா செஷன்லேயும் வந்து உங்களுக்கு என்ட்ரிஸ் வருமானா தாராளமாக வந்து என்ட்ரிஸ் வரும் செஷன்லேயும் சரிங்களா. ஸோ வந்து செஷனில் எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து செஷனில் வந்து இது ஆர்டர் ஃப்ளோவில் தான் வந்து இந்த தடவை செஷனில் வந்து கொடுத்துருக்கு சரிங்களா. இது டோட்டலாக வந்து ஆர்டர் ஃப்ளோன்னு எடுத்துகிட்டு செஷனில் என்ட்ரி போடுறவங்க இங்கே வந்து நம்ம ஒரு செல் எக்ஸிக்யூஷன் வந்து இங்கேயே பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை வந்து ஏஷியன் லோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சரிங்களா. லாஸ்ட் வீக் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு மேலே தான் வைக்கணும் சரிங்களா. நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அப்படி வைக்கக்கூடாது. இங்கே வந்து பாஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இன்னொரு செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. அதில் வந்து ஏதாவது என்ட்ரிஸ் கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. என்னென்ன ஜோன் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா. ஸ்வீப் அடித்து ஒன்று மேலே போயிருக்கு. ஸோ வந்து இதுவும் வந்து வேலிடான ஒரு ஜோன் தான். இது வந்து ஒரு வேளை பிரேக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் லிக்விடிட்டி போட்டு மேலே இருக்கிற ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆப்ரேட் ஆகலாம் சரிங்களா. ஸோ வந்து மேலே இருக்கிற ஜோன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஒரு ஜோனும் ஆப்ரேட் ஆகலாம்.
ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இது ரெண்டுத்தையுமே உடச்சிருச்சுன்னா மார்க்கெட் டோட்டலாக வந்து மேலே இருக்கிற இந்த ஜோனுக்கு ஆப்ரேட் ஆகும். பட் மார்க்கெட் வந்து இங்கேயே ஆப்ரேட் ஆகி கீழே இறங்குது. சரிங்களா, கரெக்டாக சொல்லணும்னா இந்த ஜோன்லேயே ஆப்ரேட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. ஸோ ஆர்டர் போடணும்னு நினைக்கிறவங்க இங்கே கூட ஒன்று போடலாம். இப்போ வந்து நமக்கு நியூ இயர் செஷன் வந்து ஆனாக இருக்குது. சரிங்களா, நியூ இயர்க்கில் வந்து மறுபடியும் அதே தான், சேம் டு சேம் ஒரு டேரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, அதுதான் வந்து விஷயம். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், போக போக வந்து உங்களுக்கு பழகிடும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட்டு உங்களுக்கே புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செஷன் ட்ரேடு, இதெல்லாம் வந்து நல்ல பியூரான செஷனு. ஆனாலும் கொஞ்சம் வந்து ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைக்கிறது நல்லது. சரிங்களா, இப்போது இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எண்டிங் பாயிண்ட்டு. பட் இதுதான் எண்டிங்கே அப்படின்னா கீழே வரைக்கும் போகும். பட் வந்து நம்ம கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுக்கணும். சரிங்களா, இது வரைக்கும் போதும் அப்படின்றத நம்ம வந்து வச்சுக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக கீழே வரைக்கும் எடுத்துரும். மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் எடுத்துருச்சு. இப்போ நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 1 hour சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அந்த லோவையும் வந்து மார்க்கெட் வந்து தூக்கிடுச்சு. இங்கே வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. சரிங்களா, இதை வந்து ப்ரொசீஜர். ஓகேங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.